திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ் தானமிகமேவம் கழியார வரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழியாழு மலர் தோவும் அடியார்கள் உளமாற வழியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நாம் சென்ற வாரம் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது உனது என்று இருப்பார் சிலர், யாவரோடும் பிணங்கேன். அறிவொன்றில்லேன் என் கண் நீ வைத்த பேர் அழியே என்பதாக அம்மையை எவ்வளவு தூரம் அப்படியே அனுபவித்து சொல்கிறார் பாருங்க. அம்மையை எல்லா சக்திகளும் வேறு வேறு விதமான சக்திகள் எல்லாம் அங்கே சூழ்ந்து கொண்டு, தெய்வ பெண்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவளுக்கு ஏவல் செய்யக்கூடிய, துதித்து வணங்கக்கூடிய பரிவாரங்களாக இருக்கிறார்கள். அதனால் உன்னையன்று வேறு ஒரு தெய்வரையும் நான் வணங்க மாட்டேன், வாழ்த்தவும் மாட்டேன். உன் அன்பர்களாக இல்லாமல் வேறு, அதாவது நெஞ்சில் வஞ்சகரோடு இருப்பவர்கள், அவர்களோடு நான் சேரவும் மாட்டேன். எல்லாம் உன்னுடையதே என்று உனக்கே அர்ப்பணம் செய்தார்கள் அல்லவா, அவர்களோடு இணைந்து இருப்பேன். என்னுடைய அறிவு கொஞ்சம் கூட, சிறிது கூட இல்லாமல் எல்லாம் உன்னுடையதே என்று உன் திருவடிச்சார்பு பெற்று இருப்பேன் என்பதை ரொம்ப அழகாக 81வது பாடலில் சொன்னார். அழியே நீ வைத்த பேர் அழியே என்றார். அடுத்து 82வது பாடலில் பாருங்க, அந்த அழியே என்பதிலிருந்து துவங்குகிறார். அழியார் கமலத்தில் அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே என்பதாக எவ்வளோ ஒரு, அதாவது இந்த பாடல் 82வது பாடல் என்னென்னா, அப்படியே அனுபவத்தில் திளைச்சு போயிருக்கும் தன்னுடைய தன்மையை அபிராமிப்பட்டர் அம்மையோடு ஒன்றித்து திளைத்த வண்ணமாக இருக்கிறார். அவருடைய நிலையை அப்படியே 3 வகையாக வகைப்படுத்தி, அந்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை 3 கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 நிலை, முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை அப்படின்ற அந்த நிலையில் அருமையாக எடுத்து சொல்கிறார் இந்த பாடலிலே. அதாவது பொதுவாக அம்மையை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா புறத்தே, அதாவது வெளியே போய் அம்மையை தரிசித்தல், அதுதான் நமக்கு இன்றைக்கு தெரியும். கோவிலில் போய் தரிசித்தல், அல்லது வீட்டில் அதுக்குரிய படமோ அல்லது உருவமோ வைத்திருப்போம். அதை வைத்து பூக்கள் போட்டு, இன்றைக்கெலாம் ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா, அப்போ அம்பாள் வழிபாடு அப்படின்றது. அப்போ அம்பாள் வழிபாடு என்பது கோவிலில் சென்று வழிபடுவது ஒரு முறை. இன்னொன்று வீட்டிலேயே விளக்கையே அம்மையாக, விளக்குக்கே பாருங்கள் பொட்டு வச்சு புடவை கட்டி விட்டு முகம் வச்சு இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். நம்முடைய வீடுகளில் எல்லாருக்கும் அது உண்டான ஒன்று. இது வீட்டிலேயே, அல்லது ஒரு படம், அம்பாளுடைய படம், அதை அதில் அலங்காரம் பண்ணி நிறைய பூக்கள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி, அந்த அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி, அது எத்தனையோ வகையில், இப்போ லலிதா சகஸ்ரநாமம் மாதிரி திரிசதி, இப்படி எத்தனையோ இருக்குது, காயத்ரி ஜபம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அவரவர்களுக்கு உரிய அந்த அம்மையின் ஸ்வரூபம், ஒவ்வொரு வகையான ஸ்வரூப நிலையில் அம்மை இருக்கிறார். அந்தந்த ஸ்வரூபத்துக்குரிய தோத்திரங்கள், துதிகள், இன்னும் சொல்லப்போனால் நாமாவளிகள், ஸ்லோகங்கள், இப்படியெல்லாம் இருக்குது. பாடல்கள் ஏராளமாக இருக்குது. இப்போ நம்ம அபிராமி அன்னையை பற்றிய பாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
பாடல் அதுக்குரிய விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் அந்த அபிராமி பட்டர் எப்படி பாடுறாருன்னா அனுபவத்தை பாடுறார். உள்ளுக்குள்ள நம்ம வெளியே இப்போ அம்மையை பார்க்குறோம், இதே அம்மையை அவர் உள்ளே கண்டார். உள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளேன்னா உள்ளத்திற்குள் என்று வைத்து கொள்ளலாம். மனதிற்குள், மனம்ன்றது கரணம், அந்த கரணம். இப்போ இந்த மனதுக்குள்ளே அப்படியே எழுதி உயிரோவியமாக எழுதி வைத்தல். வெளியே எப்படி ஃபோட்டோ வைக்கிறோமோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வைத்து அதை அப்படியே உள்ளுதோறும்னா நினைந்து 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 அப்படியே ஆனந்த பரவசத்தில் இருக்கும் அவர்கள். அந்த நிலையில் தான் இப்போ இதை சொல்கிறார். நமக்கெல்லாம் சாதாரணமாக அது வருமானா ஒரு சிலருக்கு வரும். ஏன்னா சதா காலமும் உள்ளுக்குள்ளேயே நம்ம அடியார்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அந்த அடியார்கள் யாருன்னா இறைவனுடைய திருவடியை மனதிற்குள் வைத்து உள்ளுக்குள்ளே வைத்து சதா காலமும் வழிபாடு செய்பவர்கள். புறத்தே வழிபடுவது சாதாரணமானது, ஆனால் உள்ளுக்குள்ளே வைத்து சதா காலமும் வழிபாடு செய்பவர்கள் அவர்கள்தான் அடியார்கள். இந்த அடியார்கள் தான் பெரியவர்கள். இந்த பெரியவர்கள் அப்படிங்கும்போது பெரியது எது அப்படின்னு அவ்வப்பிராட்டிகிட்ட கேட்டபோது முருகப்பெருமான் கேட்கிறார், பெரியது எது என்று கேட்ட மாத்திரத்தில் அவ்வப்பிராட்டி மிக அழகாக அது பதில் சொல்கிறார். பெரியது கேட்கின்றறிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது. ஓ, புவனம்தான் பெரியதோ? புவனமோ நான் முகன் படைப்பு. ஓ, நான் முகன்தான் பெரியவனோ? நான் முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன். ஓ, கரியமால் தான் பெரியவனோ? கரியமாலோ அலைகடல் துயின்றோன். ஓ, அலைக்கடல் தான் பெரியதோ? அலைகடலோ குறுமுனியில் கலசத்தில் அடக்கம். ஓ, கலசம்தான் பெரியதோ? கலசமோ புவியில் சிறுமண். ஓ, புவிதான் சிறியதோ? புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம்தானே. ஓ, அரவம்தான் பெரியதோ? அரவமோ உமையன்னையின் சிறுவிரல் மோதிரம் தானே. ஓ, உமை அன்னை தான் பெரியவளோ? உமை அன்னையோ இறைவர்தம் பாகத்து ஒடுக்கம். ஓ, இறைவன்தான் பெரியவரோ? இறைவனோ அடியவர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அடியவர்தம் பெருமைதான் சொல்லவும் பெரிதே. எவ்வளோ ஒரு அழகாக கொண்டாந்து முடிச்சுட்டா பாருங்க. அப்போ எது பெரியது என்றால் அடியவர்களின் பெருமைதான் பெரியது. அண்டவன் பெரியதா அடியவர் தான் பெரியவர். சதா காலமும் உள்ளத்திற்குள் வைத்து பூஜித்தல், வழிபடுதல். அப்போ வெளியே வழிபடுறதை காட்டிலும் உள்ளத்திற்குள் வைத்து வழிபடுதல் அது மிக மிக மேலானது. ஏன்னா இன்றைக்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருப்போம், முன்னாடி புத்தகம் இருக்கும், என்னவோ வாசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் கவனம் பூரா எங்கேயோ ஓடிப்போயிடும், சிதறி போயிடும். நம்முடைய மனசு எங்கேயோ ஓடிப்போயிடும். இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. இப்போது இல்லை, நம்ம கண்ணை திறந்து இப்படி படித்தா தான் மனசு எங்கேயோ போகுது. கண்ணை மூடி மனதுக்குள்ளேயே சொல்லுவோன்னு சொல்லி பாருங்கள். அப்பவும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணா இருக்கும். அதுக்கப்புறம் அதை பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும் மனசு. பிறகு பிடிச்சி இழுத்து கொண்டு வரணும். அந்த மனசை இழுத்து சிச்சா கொஞ்ச நேரத்தில் மனசு எங்கேயோ போயிட்டுப்பா, இனிமேல் போடக்கூடாதுப்பா, திரும்ப உட்கார வைக்கணும். பிடிச்சி கொண்டு வந்து திரும்ப உட்கார வை, திரும்ப சொல்ல ஆரம்பி. இதுதான் நம்முடைய இன்றைக்கு நிலை. ஏன்னா இந்த மனம் என்பது கட்டுப்படாத ஒன்று, லேசில் கட்டுப்படாது. அது அப்பப்போ தலையில் தட்டி 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 கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதை மனம் ஒரு குரங்குன்னே சொல்லுவாங்க, இந்த குரங்கு சேட்டம்பாங்க இல்லையா, அது மாதிரி அங்கங்கே ஓடிடும். பிறகு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஆனால் இந்த மனதை கட்டுப்படுத்தி முழுக்க அம்மையுடைய அப்படியே உயிர் ஆவணத்தை எழுதி உள்ளக்கிளியில் எழுதி உள்ளத்துக்குள்ள அப்படியே ஓவியமாக எழுதி அதனை தியானித்து கொண்டே இருக்கும் அடியவர் தான் இவர் அபிராமிப்பட்டர். அப்போ எவ்வளோ பெரிய நிலை பாருங்கள், எவ்வளோ பெரிய நிலை. கண்ணு திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, இப்போ இவர் நல்ல உடலோடு கூடி இந்த உயிரோடு கூடி ஒரு இடத்துல இருக்கிறார். இந்த நிலை என்ன அப்படின்னா சாக்கிர நிலை, நனவு நிலை. அதாவது உடல் கருவிகள் செயல்படும் ஒரு நிலை தான்.
அப்போ இந்த நிலையில் எல்லா கருவிகளும் இருந்தாலும் மற்ற கருவிகளெல்லாம் செயல்படாமல் சக்கர நிலை தான். சக்கர நிலை 36 கருவிகளும் இங்கே செயல்படணும். ஆனால் மற்ற கருவிகளையெல்லாம் அடக்கி, புறக்கருவிகளையெல்லாம் அடக்கி அகக்கருவியான அதில் இந்த அந்தக்கரணங்களில் மனம் என்ற ஒன்றிலே அம்மையை நிறுத்தி சதா காலமும் அதிலே சிந்தனையை செய்து உள்ளுக்குள்ளேயே வழிபாடு செய்தல். இது என்ன அப்படின்னா, இப்போ சாதாரண நினைவு நிலைனா மற்ற கருவிகளோடு கூடி உலகத்தை அனுபவித்தல், இது சாக்கிர நிலைன்னு சொல்லுவோம், விழிப்பு நிலை. ஆனால் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டே கனவு நிலை. கனவுல என்ன இருக்கோ, உள்ளே இருக்கிற கருவிகளெல்லாம், அதாவது சூட்சும உடம்புன்னு சொல்லக்கூடிய அது தொழில்படும், தூள உடம்பு தொழில்படாது. ஆனால் தூள உடம்பு இங்கே கண்ணு முழிச்சிருக்கு, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு, ஒரு இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது என்ன ப்ராசஸ்னால், அம்மையை வழிபாடு செய்தல். அம்மையுடைய திருவுருவத்தை அப்படியே வெளியே கண்ட திருவுருவத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள். எவ்வளோ ஒரு மேலான ஒரு நிலை பாருங்க. இதை சொல்கிறாரு. இது சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிர நிலை தான், நனவு நிலை தான். ஆனால் கனவு நிலை, சும்மா உட்காந்துக்கிட்டு கனவாக கண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. உட்காந்துருப்பாங்க, நல்ல கை காலெலாம் நல்லதாக அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் எங்கேயோ நினைவு போகும். இதே போல் நனவு நிலையில் சக்கரத்தில் சொப்பனமாக கனவு நிலையாக இந்த நிலை எப்படி இருக்கு? அம்மையோடு கூடிய நிலை, அம்மையை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அந்த நிலை. அதைத்தான் முதல்ல கொண்டு வர்றார். அப்போ வெளியே கண்டு 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 அனுபவித்த அம்மையை இப்போது உள்ளே கண்டு உள்ளத்தை அப்படியே நிறுத்தி, நிலை நிறுத்தி, உள்ளுக்குள்ளேயே அப்படியே உயிர் ஆவணமாக எழுதி அதை கண்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மா. இதுதான் ரொம்ப மேலான ஒன்று. அப்போ இதை கண்டுட்டாலே மேலான அவன் முக்தி நிலைன்னு சொல்லலாம், முத்தர்கள்னு சொல்லலாம், இன்னும் சொல்லப்போனால் சீவன் முத்தர்கள்னே சொல்லலாம். அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறாரு. அழி ஆர் கமலத்தில் ஆரணங்கே. எப்படி பார்க்குறாராம், அம்பாளை கொண்டு வர்றாரு பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே மனக்கண்ணில் எழுதி பாருங்க. இதை அழி அப்படியே வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வண்டுகள் யார்? அடியார்கள் தான். சுற்றி நின்று பாடிக்கொண்டிருக்கும் கமலம், அந்த தாமரை மலரிலே ஆரணங்கு. அப்படி ஒரு அழகான தோற்றமுடையதான இந்த அம்மை என்பதாக. இந்த அம்மை எங்கே பார்க்குறாரு? இந்த ஆரணங்கை எங்கே காண்கிறார் என்ற மாத்திரத்திலே 1000 இதழ் தாமரை கொண்ட சகஸ்ர தலத்திலே. அப்போ உடம்பு நல்லா இருக்குது, செயல்பாட்டு நிலை, நனவு நிலை. ஆனால் சூட்சும கருவிகள், அதாவது சூட்சும உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ சாக்கிரத்தில் சொப்பனமாக, இங்கே நனவில் கனவாக அம்மையை அப்படியே அழகான 1000 இதழ் தாமரை மலரிலே அமர வைத்து ஆரணங்காக கண்டு, இந்த பொறிபுலன்களால் காண முடியாத அந்த அரிய காட்சி, அம்மையுடைய காட்சி, அந்த காட்சி தான் இங்கே ஆரணங்காக அழியார் கமலத்தில் ஆரணங்கே என்று கண்டு ரசித்து கொண்டு தியானித்து கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கும் அந்த தன்மை. இன்னும் சொல்ல போனால் அந்த உள்ளுக்குள்ள வழிபாடு அவங்க நிகழ்த்தி கொண்டு இருப்பாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறதில்ல, வழிபாடு நிகழ்த்தி கொண்டு இருப்பாங்க. இப்போது வழிபாடுனா என்ன அப்படின்னா, இப்போ அம்மையே உள்ளுக்குள்ளே அந்த 1000 இதழ் தாமரையில் அப்படி அமர்ந்த கோலத்தில் அழகாக பார்க்குறாங்க. இப்போ இவருக்கு அபிராமி அன்னை, இன்னும் சாக்த வழிபாட்டில் எத்தனையோ தேவிகள். இப்போ லலிதா சகஸ்ரநாமத்திலலாம் பார்த்தீங்கன்னா 1000 நாமாவளிகள், 1000 அந்த அவருடைய உருவமே, இந்த உருவத்துக்கு இந்த வழிபாடு, இந்த உருவத்துக்கு இந்த தியானம், இந்த உருவத்துக்கு இந்த மந்திரம் அப்படின்றதுலாம் ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடு, தியான ஸ்லோகம்,
எல்லாமே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அது நீங்கள் இப்போது நிறைய பேருக்கு அந்த சாக்த வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும். இப்போ இவர் அபிராமி அன்னையை கண்டு கொண்டு இருக்கும்போது இந்த அம்மைக்கு உரிய நாமங்களையும் அதற்குரிய தியான ஸ்லோகத்தையும் சொல்லிக்கொண்டே, வாய்விட்டு இல்லை, உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் மேலான ஒரு நிலை, ரொம்ப மேலான ஒரு நிலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அழியார் கமலத்தில் ஆரணங்கே என்று அம்மையுடைய அந்த ஸ்வரூபத்தை, அவளுடைய ஸ்வரூபம் தியான பொருளா இல்லை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இவள். ஆனாலும் அன்பு பெருக பெருக பெருக, உள்ளத்திற்குள்ளே அன்பு பெருக பெருக, இப்போது ஒரு காலையில் நேரத்தில் பாருங்கள், ஒரு புல், அதுக்கு மேலே ஒரே ஒரு துளி பனித்துளி இருக்கும். இந்த பனித்துளியில் பக்கத்தில் இருக்க பெரிய மலை, அந்த மலை அப்படியே பனித்துளிக்குள்ளே தெரியும். அதுபோல உலகம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பெரு வியாபக பொருளான அம்மை இங்கே நம்முடைய உள்ளத்திற்குள் வருவாளா? அவளை அனுபவிக்க முடியுமா என்றால் அன்பு பெருக 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 அம்மை அப்படியே உள்ளே வந்து அமர்ந்து விடுவாள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அவள் மலை, மலைக்கச் செய்பவள், ஆனால் நம்முடைய அன்பிற்கு கட்டுப்பட்டவள் என்பதாக இந்த முதல் வரியில் அவள் அழகாக சொல்கிறார். இப்படிப்பட்ட அம்மை எப்படி இருக்கிறாளாம்? ஒளி வெள்ளமாக இருக்கிறாளாம். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும். அடுத்து ரெண்டாவது, இது நம்பர் 1னே நீங்கள் போட்டுக்கலாம். 3 நிலையை கொண்டு வர்றார் இவர். முதல்ல அந்த அழியார் கமலத்தில் ஆரணங்கேன்னு அந்த 1000 இதழ் தாமரையின் மீது அமர்ந்த கோலத்தை சொன்ன அபிராமிப்பட்டர். ரெண்டாவதாக அடுத்த நிலை, அப்படியே அந்த அம்மையை கண்டு துதித்து அவளுக்குரிய தியான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் அத்தனையும் சொல்லிக்கொண்டே வழிபாடு செய்து கொண்டிருக்க இருக்க 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 அப்படியே எப்படி வர்றாளாம் அம்மை? அவள் ஒளி வெள்ளமானவள். அப்போது இந்த ஒளி அப்படியே நிரம்புகிறதாம். எங்கே நிரம்புகிறது? இப்போ உடம்புன்றது ஒரு சிறு பகுதி, உயிர் வந்து வியாபகம்தான். ஆனால் இன்றைக்கு உயிர் அறியாமையில் இருக்க இருக்க இந்த உடம்பளவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்களோ கொஞ்சம் அப்படியே அம்மையோடு ஒன்றித்து இருக்க இருக்க வியாபக அறிவை அப்படியே தலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி தலைப்பட 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 அம்மை அவளுடைய வியாபகத்தை அப்படியே காண்பித்து கொண்டிருக்கிறாள். கேட்டாயோ தோழி, கிரி செய்த ஆரொருவன் காட்டாதனை எல்லாம் காட்டி, இதையெல்லாம் நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது, அத்தனையும் காண்பித்தான் இறைவன். அப்படின்னா அந்த வியாபக அறிவு இங்கே அம்மையை அப்படி சொல்கிறார். அம்மை அப்படியே காட்சி தருகிறார். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை. அம்மையுடைய திருமேனி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா நம்ம முதல்ல சொல்கிறது ஒரு சின்ன இடத்துக்குள்ளே ஒரு போட்டாவில் ஒரு உருவத்தில் இதைத்தான் பார்த்து பார்த்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருமேனி அப்படியே பெருக 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 பெருக, அதாவது அன்பு பெருக 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 அவளுடைய ஒளி வெள்ளம் எப்படி வருகிறதா? எங்கும் நிறைந்து வருகிறதா. நிறைந்த ஒளி, நிறைந்த ஒளியை தான் ஒரு சின்ன இடத்துக்குள்ள நம்ம அடைச்சி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஒளியை நம்ம அனுபவிக்கிறோம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு குளம் வெட்டுறாங்க. குளம் வந்து இந்த இடத்துல குளம் வெட்டினா தண்ணி ஊற்று இருக்குது இந்த இடத்துல. அப்போ ஊற்று வந்து 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 குளம் நிறையும், மழை பெஞ்சாலும் குளம் நிறைஞ்சிரும் அப்படின்ட்டு நல்ல பெருசாக குளம் வெட்டி சுற்றி கரையெல்லாம் போட்டுடுறாங்க. ஏன்னா தண்ணி ஒருவேளை மழை பெஞ்சு அதிகமாக வந்துச்சுன்னா கரைக்கு வெளியே வந்துடக்கூடாது. நல்ல பெருசாக கரையும் கட்டிடுறாங்க, குளம் பெருசாக போட்டுட்டாங்க. அது மாதிரி ஊற்று வருது அந்த இடத்துல, நல்ல ஊற்று தண்ணி இருக்குது. அப்போ அந்த ஊற்றில் பெருகி 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 குளம் நல்லா நிறைஞ்சிருக்கு. இதோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெஞ்ச ஆரம்பித்தோனையும் குளத்தில் ஏற்கனவே ஊற்று வெள்ளம் ஒரு பக்கம்,
மழைநீர் ஒரு பக்கம், இந்த குளத்துடைய கரையெல்லாம் பெயர்த்துக்கிட்டு தண்ணி வெள்ளம் அப்படி காடாக யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அந்த கரையெல்லாம் இதில் கரைக்கு தாண்டி வெளியே வர ஆரம்பிச்சிட்டு வெள்ளம் முழுக்க அப்படியே வெள்ளக்காடாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல இங்கே அம்மை ஒரு சிறு ஒளியாக தெரிந்தவள், உள்ளத்திற்குள்ளே இருந்தவள், அதை அடுத்த சகசிர தளத்திலே அழகாக காட்சி தந்தவள். அப்படிப்பட்ட அம்மை எங்கும் நிறைந்த ஒளியாக காண்பிக்கிறாளாம். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை, இப்படி முழுக்க ஒளியாக வந்துட்டா. ஒரு சிறு அளவில் இருந்தது இப்போ முழுக்க ஒளியாக வந்துட்டா. இது 2வது நிலை. அப்புறம் முதல் நிலையில் நல்ல நனவு நிலை சக்கரம், அதில் ஒரு சொப்பனம், சக்கரத்தில் சொப்பனமாக இருந்தது. இப்பவும் கருவிகரணங்களோடு கூடிதான் இந்த ஆன்மா இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு உறக்க நிலை என்ற மேலான நிலை. அப்படியே உறக்க நிலை என்பது முழுமையாக நீங்கிவிடவில்லை, இந்த அனுபவத்திலே திளைத்து கொண்டு உறங்கி கிடக்கிறது. தூங்காமல் தூங்கும் நாள் என்னாலோ தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். அதுபோல் இது அடுத்த நிலை, 2வது நிலை. அப்போ அந்த நிலையை என் கண்ணு முன்னாடி கொண்டு வரார். ஒளி முழுக்க எப்படி இந்த குளம் நிரம்பி அந்த குளக்கரையே தெரியல, அதையெல்லாம் தாண்டி வெள்ளம் ஓடுகிறதோ அது போல எங்கும் நிறைந்த ஒளி, ஒளியான அந்த திருமேனியாக, நிறைந்த திருமேனியாக, ஒளிர் திருமேனியை உள்ளுதரும். இப்போ என்ன ஆகுது, இப்படி ஒளி காணப்படுது பாருங்க. இந்த ஒளியை பார்க்க 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 சந்தோஷம் அங்கே தன்னால் தாங்க முடியாத ஒரு சந்தோஷத்தில் மனமானது பேதலித்து நிற்கிறது, களிப்புற்று நிற்கிறது. அப்போ 2வது நிலை ஒளியான அந்த நிலை. அந்த ஒளியான நிலை சக்கரத்தில் இங்கே உறக்கம், சுப்தி அப்படிம்பாங்க, சுழுத்தி அப்படிம்பாங்க. உறக்கம் அதாவது தூங்காமல் தூங்கும் அந்த நிலை. இதில் முழுக்க 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 இப்போ தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைவன் பாலே சார்ந்தாள். முழுக்க அந்த நிலை, தான் ஒரு பொருள் என்பதையே மறந்து அந்த இறை அருளிலே, அந்த ஒளி வெள்ளத்திலே தன்னை கரைத்து கொண்டிருக்கும் அந்த நிலை மேலான ஒரு நிலை. இதுக்கு அடுத்து ஒரு 3வது ஒரு நிலை வருது பாருங்க. இப்போ ஒளி வெள்ளமாக முழுக்க காட்சி தருகிறது, அதிலே அப்படியே நிறைஞ்சு போயிருக்குது இந்த மனம். இப்போ அடுத்து அதை உள்ளுதொரும், அதிலிருந்து 3வது உள்ளுதொரும் களியாகி, இதை நினைக்க 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 ஆகா என்ன ஒரு பரவசம், என்ன ஒரு அருமையான ஒளி, பேரொளியாக காட்சி தருகிறாள் அம்மை அப்படின்னு நினைக்க 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 ஆனந்தம், களினா ஆனந்தம். இது ஆனந்த நிலை, ஆனந்த பரவச நிலை. களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை உரண்டு வெளியாய் விடின் இந்த நிலை. அதாவது அப்படியே ஆனந்தத்தில் திளைச்சி போய் தன்னையெல்லாம் மறந்து, தன்னை மட்டும் இல்லை தான் பார்க்குற பொருள், அதாவது 3ஆய தன்மை தோன்றாத நிலைன்னு உமாபதி சிவாச்சாரியார் சொல்வார். காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், இது திருப்படி ஞானம்பாங்க. இந்த 3ம் தோணாது போங்க. அந்த நிலை அதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேலான நிலையிலே முதல்ல அப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம், உறக்க நிலை. அதில் எல்லாத்தையும் மறந்து அப்படியே இறை இன்பத்தில் ஆழ்ந்து போய் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நனவு நிலை தான், ஆனாலும் மறந்து போய் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கடுத்து உண்டாகக்கூடிய இந்த நிலை என்ன என்றால் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை, அளவு கடந்த ஆனந்தம், சாதாரண ஆனந்தம் அல்ல, அந்த ஆனந்தம், அந்த அனுபவம் ஆனந்த அனுபவம். இந்த ஆனந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு ஏதேனும் ஒரு நிலை உண்டா, ஒரு வழி உண்டா?
கிடையாது. இதுக்கு ஈடானது எதுவும் கிடையாது. அப்போ 3 வகையாக சொல்லிட்டார். முதல் வழியில் அம்மையை அப்படியே இருத்துதல், மனதிலே இருத்துதல். அந்த மனம் என்ற ஒன்று இந்த இடத்துல சகசிர தலத்தில் கொண்டு வந்து ஆன்மா அங்கே நிறுத்துது. அழியார் கமலத்தில் ஆரணங்கே என்பது முதல் நிலை. 2வது நிலையில் அகிலாண்டமும் நின் ஒளியாக என்ற ஒழுதிருமேனி 2வது நிலை. முழுக்க ஒளியாக கரைபுரண்டு வெள்ளம் புரண்டு ஓடுவது போல நிலை. 3வது நிலை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின். எதுவுமே தோணலை, முழுக்க வெளியாக. அப்படி வெளியாகி விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. உன்னை மறக்கிறதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லு, என்னால் மறக்க முடியுமா? இப்படி எல்லாம் மறந்து நீ மட்டுமே இங்கே காட்சிப்பட்டு நீ மட்டுமே அனுபவத்தை கொடுத்து கொண்டு அந்த அனுபவத்திலே திளைத்து என்னையும் மறந்திருக்கும் ஒரு நிலை 3வது நிலை. இது ஆனந்த நிலை. இதுதான் சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்த நிலை. இந்த மேலான நிலையிலே இருக்கும் ஆன்மாக்கள் இது மாதிரி நம்ம அருணகிரி பெருமானை பார்க்கலாம், இன்னும் நம்ம அருளாளர்கள் எல்லாரையுமே பார்க்கலாம். மேலான ஆனந்தத்தில் திளைத்தல். இந்த நிலையை அடைந்தவர்கள் உலக இன்பத்தை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. இதில் வர்ற இன்பம் ஒரு இன்பமா அப்படின்னு ஒரு பொருட்டாக அப்படி தள்ளிடுவாங்க. உலக இன்பத்தை எல்லாம் தள்ளி விடுவார்கள். இதிலே திளைத்து கண்டவர்கள், அதாவது நல்ல ஜாங்கிரி, நல்ல ருசியான ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசம் ருசியானது தான், அதை கொடுத்தா இப்போ ஜாங்கிரி சாப்பிட்டு முடித்த கையோட பாயசம் குடித்தா இனிக்குமா? இனிக்காது. அதுபோல் எங்கள் அம்மையில அனுபவத்தை கண்டவர்கள் இந்த உலக சிற்றின்பத்தை நாடவே மாட்டார்கள் என்பதாக இதை கந்தர் அலங்காரத்திலையும் அருணகிரி பெருமான், ஏன்னா இவங்கெல்லாம் இந்த நிலையில் இருந்தவங்க, அதனால் அந்த அனுபவத்தை சொல்லாக்கி, இது சொல்லாக்கவே முடியாது. ஆனாலும் நம்பொருட்டாக நாமும் தேர வேண்டும், நாமும் இந்த பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்கிறார்கள். 10 திருமுக மாருடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமல துருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. பரமானந்த சாகரம்னு போட்டுட்டார். சாகரனா பெரிய கடல், சமுத்திரம். அப்போ அதுக்குள்ளே அப்படியே திளைச்சி போய் நிற்கிற தன்மையை சொன்னார் என்றால், அதே போல் இங்கே அம்மை அவள் தரக்கூடிய பேரானந்தத்தில் திளைத்திருக்கும் இந்த அடியவர் உள்ளம். அபிராமி பட்டர் திளைத்த பேரின்பத்தை மிக அருமையாக நம்பொருட்டாக எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். 82வது பாடல். அழியார் கமலத்தில் அரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே என்பதாக அருமையான ஒரு பாடலாக 82வது பாடலாக அமைந்துள்ளது. இதை இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு அம்மையின் அருள் கூட்டி வைத்தமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.